அருமா இந்த சமகால இலக்கிய நேரம் ஜேர்னலிஸ்ட் வாங்க வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் கலைவாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் அனைத்து பாவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜெயமந்தி ஜானடீசன். இன்று புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் எனது 684வது ஆக்கமாகும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இறப்பு என்பது உயிரினத்தின் வாழ்க்கையின் முடிவாகும். பிறப்போர் அனைவருக்கும் இறப்பு என்பது உண்டு. இது இயற்கையின் நியதி. இயற்கை அனைத்தங்கள், விபத்து, நோய், வயது மூப்பு இதனால் ஏற்படலாம். இறப்போர் கல்வனைப் போல தெரியாமல் வந்து போகும். இதயம், துடிப்பு, மூளையின் செயற்பாடு, மூச்சு நின்றதன்படி நின்று விடுவது இதில் அடங்கும். மத கோட்பாட்டின்படி உடல் இறக்கும் போது ஆன்மா உடலை விட்டு பிரிந்து செல்கின்றது. மரணம் வாழ்வின் ஒரு தவிர்க்க முடியாத பகுதியாகும். மரணத்தை வாழ்க்கையில் எவருமே விரும்புவதில்லை. பிரிவால் இட்டு வாழ்வோரும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நாம் ஒருவரும் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இன்ப துன்பங்களை ஏற்று நடக்க வேண்டும். என்றும் மனமலர்ச்சியுடன் முகமலரோடு வாழ வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்கு நாங்கள் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். இன்ப துன்பங்களை அவர்கள் ஏற்று நடக்க நாங்களும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சாவிற்கு பின் ஒரு வாழ்வும் உண்டு. நாம் மீட்பு பெற்றவர்களாக கடவுளோடு நிலைத்து வாழ்வதற்கு இவ்வுலகில் நாம் பல புண்ணியங்களை செய்து பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம். வாணி. அப்போ வாழ்க்கையோட நிற்கிறீங்க. சகிப்புத்தன்மை இன்றைக்கு இது சரி வாழ்க்கை. நன்றி, வணக்கம் ஜெயநாதன் அவர்களே. நேர் பிலிப் சார் வாங்க. இந்த மாதம் தானே வாணி, அதை சொல்லுது நான் சின்ன. அது சரியா? ஆமாம், நன்றி. நேர் பிலிப் சார் வாங்க. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு சமகால இலக்கியத்துக்காக இலக்கியத்தொடர் 204 நிஜமான நிகழ்காலம். அடிப்படையில் நாம் அனைவருமே ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். 3 காலங்களில் நம் கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே. கடந்த காலமும் எதிர்காலமும் கற்பனையே. கடந்த காலம் என்பது நாம் செலவழித்த காசு போன்றது. எதிர்காலம் என்பது நம் கையில் இருக்கும் காசோலை போன்றது. இவை ரெண்டையும் பற்றி அதிகம் சிந்திப்பதால் ஒரு பயனும் இல்லை. ரெண்டுமே செல்லா காசுகள். நிகழ்காலம் மட்டுமே நம் கையில் உள்ள பணம். அதை பக்குவமாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு நொடியிலும் தங்கள் கவனத்தை வைத்து வாழ்பவர்கள் விழிப்புணர்வு அடைந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட விழிப்புணர்வுடன் நாமும் வாழும்போது நமது கடந்த காலமும் எதிர்காலமும் நமது நிகழ்காலத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்க மாட்டோம். மேலும் வாழ்வின் பல்வேறு தீமைகளுக்கு கடந்த கால கசப்புணர்வுகளும் எதிர்காலத்தின் ஏக்க பெருமூச்சுக்களும் தான் காரணமாதலால் நிகழ்காலத்தில் விழிப்புணர்வுடன் வாழும்போது அப்படிப்பட்ட தீமைகள் நம்மை அண்டுவதில்லை. விளக்கு என்பது விழிப்புணர்வை காண்பிப்பது. வீடு என்பது மனிதர்களுக்கு அடையாள சொல்லாகவும், திருடர்கள் என்பது தீமைகளுக்கு அடையாள சொல்லாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. அதாவது விழிப்புணர்வுடன் வாழும் மனிதனை எந்த தீமையும் அணுகாது என்பதுதான் அதற்கு அர்த்தம். விழிப்புணர்வின் மாபெரும் சக்தி சரியானவற்றை தேர்ந்தெடுக்க நம்மை தூண்டுகின்றது. விழிப்புணர்வோடு வாழும் மனிதர் ஒவ்வொரு வினாடியும் சரியானதையே தேர்ந்தெடுக்கின்றனர். இன்னும் சரியாக சொல்ல போனால் விழிப்புணர்வோடு வாழும் மனிதரால் தவறானதை தேர்ந்தெடுக்க முடியாது. விழிப்பில்லா வாழ்வில் இழப்பும் சலிப்பும் அதிகமாகும். இதை உணர்ந்து நாங்கள் விழிப்புணர்வோடு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயம் தங்கராஜ் அவர்களோடு ஓடி வரும் வேளை. வாங்க, வணக்கம். பேரக்குட்டின்னு நினைக்கிறேன். பாருங்க வர. வாவ். இனிய வணக்கத்துடன் சமகால இலக்கிய நேரத்திற்காக நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. இலையுதிர் காலம். வெயில் தணிந்து வானம் குளிர்ந்தது. குளிர்ச்சியை சுமந்த மென்மையான தென்றல் காற்று தம் பழைய பச்சையாடை அவிழ்த்து மஞ்சள் செம்மஞ்சள் சிவப்பால் தங்களை அலங்கரித்து கொண்ட மரங்கள். ஒரு சில மரங்கள் அதுவுமின்றி நிர்வாணமாகவே நின்றன. தீவிரம் காட்டும் சூரியன்
தன் வீரியமற்ற ஒளி துகள்களை தங்க நிறத்தில் பாய்ச்சியது. இது என்ன ஒரு அற்புத நிகழ்வு! இந்த இயற்கையின் நிற மாற்றமே இலையுதிர் காலம். மரங்களுக்கடியில் இலைகளின் செம்மஞ்சள் விரிப்பின் கோலம். தங்க நிற இலைகள் காற்றினில் மிதக்க இயற்கையும் புது தோற்றம் பூண்டது. கொளுத்திய வெயிலை தடுத்து நல்ல நிழல் தந்த இலைகள் தம் பணி முடிந்தது என்று தற்காலிக விடை பெறுகின்றன. இலைகளின் விழிகளுக்கு விருந்து படைத்து நிகழும் இந்த மரணம் இலைகளின் அழிவா அன்றி திருவிழாவா? கிளைகளில் அமர்ந்து இலைகளுடன் பேசும் பறவைகள் தாம் என்ன செய்யும்? பச்சை இலை வீட்டுக்குள் பூட்டிக்கொண்டு இருக்கும் சிறு பூச்சிகளும் தான் வீட்டை எங்கே தேடும்? மொட்டை அடித்தது மரத்தை இங்கு பருவகாலத்தின் சேட்டை அல்லவா? மரங்கள் மீண்டும் புதிய இலைகளை தோற்றுவிக்கும், காத்திருங்கள். இது ஒரு பருவம் மட்டும்தானா? அது ஒரு புதுமை, அமைதி நிறைந்த மென்மையின் காலம். பருவங்களுள் ஒன்று பக்குவமாக வந்து சொல்லும் தத்துவம்தான் என்ன? மாறுதல் வந்தாலும் மனம் தளராதே என. உதிர்வும் உயிர்ப்பும் இணைந்ததே அழகு. முடிவிலும் தொடக்கம் மறைந்தே நிற்கும். நன்றி, வணக்கம். நாங்க அங்க இலக்கியத்தை கேட்டேன். காயா திரும்புவாராண்டான் அதை பார்த்தேன் நான். காயாவை காட்டினால் காப்பிரைட்ஸ் பிறகு வந்துடுமென்ற பயத்துல தாத்தா பிள்ளைய காட்டாமலேயே இலக்கியத்தை தந்திருந்தார். நடந்தது காயாவா நடந்து போனது? காயாவை தான் இருக்க வேணும். நடந்து போக தாத்தா அப்புறம் காப்பிரைட்ஸ் பிள்ளை பிறகு கேட்டு விட்டுரும். எந்த அனுமதியோட எடுத்த நீங்களா தாத்தாண்டு பாத்தீங்களா? பின்னாடி கொண்டு போச்சது அதுதான். சரி, தட்டு கொடுப்பு தாங்க. நன்றி. நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் மணி கடை இலக்கியம் ஜெயம் தங்கராஜ் அவருடைய இலக்கியம் கேட்டிருந்தேன். சிறப்பாக இருந்தது. அவர் அந்த பிள்ளையை தான் பார்த்து நிறைய தான் பார்த்து கொண்டிருந்தோட இலக்கியத்தை கவனிக்கல. நிறைய அந்த குட்டிக்கிறது இலங்களும் மாற்றங்கள் தான் உங்களோட அந்த வாழ்க்கைகளோட தான். அதுவும் அதான் அது இளையுதிர் காலத்தை தான் அதை கொண்டு வந்திருந்தா மிகவும் சிறப்பாக இருந்தது. ஜியா கடை இலக்கியமும் சிறப்பாக இருந்தது. எல்லாரும் அந்த வாழ்க்கைக்குள்ள நிக்கிறீங்க. அதுதானே போராட்டம் எல்லாருக்கும். அதுக்குள்ளதான் எல்லாரும் வந்தது. சிறப்பு. இந்த காலத்துல சிந்திக்கக்கூடிய காலங்கள் இது. நன்றி தானே. நன்றி நன்றி நன்றி. இயற்கை இந்த மாற்றம் இளைஞர் காலம் தானே படத்தோடு ஜெயந்தங்கராஜா அவர்கள் சிறப்பாக இயற்கையும் காட்டி எங்களுக்கு தந்திருந்தார். வாழ்த்துக்கள். நாங்கள் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைகள் அந்த தலைப்பில் நான் இருந்தேன். நேவிஸ் பிலிப்பும் வாழ்க்கையின் மாற்றம் பண்ணாது இந்த வந்திருந்தால் மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வாணி. நன்றி. நல்லா சொன்ன பட்டதை தொட்டதை தாங்கோ. அவருடைய இலக்கியத்துல அந்த பிள்ளைன்ற நானும் பார்த்தேன். ஒருக்கா திரும்புவாரா பார்க்கலாம் என்று. அந்த பிள்ளைக்கு தெரியாமல் தான் அவர் எடுத்துக்கொண்டு போறபடியா பின்பக்கத்தையே அதற்குள் கொண்டு வந்தது. அதாவது ஒரு வாழ்க்கைன்ற காலச்சுவடை எப்படி பார்க்கிறோம் என்ற மாதிரி அது நடந்து வந்த பாதையை பார்த்த போல இருந்தது அந்த இலையுதிர் காலம். பருவம் ஒன்று பக்குவமாய் தத்துவம் சொல்லி சென்ற விடயம் மாதிரி தான் அவருடைய இந்த இலக்கியம் அமைந்திருந்தது. ஏனென்றால் நிழல் தந்த மரங்கள் இப்பொழுது சோர்ந்து விட்டன. அவர்கள் மொட்டி அடித்த மாதிரி இலைகள் அற்றி இருக்கிறதை அவர் அழகாக சொல்லியிருந்தார். நல்ல சிறப்பான இலக்கியம். வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் அக்கா நிசமான நிகழ்கால வாழ்க்கையை சொன்ன உண்மையும்படி அதான். நேற்று என்பது உடைந்தவான, இன்று என்றதுதான் நாங்க மீட்கின்ற வீடு. அப்ப அது மாதிரி அவர் அதை அழகாக சொல்லி இருந்தார். நிகழ்காலம்தான் விழிப்புணர்வாக இருக்கணும். நிச்சயம். அதாவது நாங்கள் எதிர்காலத்தையோ கடந்த காலத்தையோ போகக்கூடாது. நிகழ்காலம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். ஏக்கா அந்த வாழ்க்கைன்ற தத்துவங்களை எல்லாம் சொன்னாலும்
அதுல மரணமும் பிறப்பு இறப்பு எல்லாம் வரும். ஆனாலும் அதுல செய்ய வேண்டிய செயல்களை அவ நிறைய சொன்னவா. இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது. ஏன்னா நாங்க எல்லாமே செய்ய மாட்டோம், சொல்லுவோம் அது அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல எங்களால முடியாம இருக்கிறதையும் பார்க்கிறோம். அதனால் அவருடைய இலக்கியமும் சிறப்பாக இருந்தது. நேவிசக்கா, ஜியாக்கா, ஜெயம் தங்கராஜா மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றியும். நன்றி. நகுலவதி செல்லத்தேவன் வாங்க. வணக்கம் வாணி. வாங்க. இலக்கியம் தந்த மூவர்களுக்கும் அக்கா, அக்கா, ஜெயம் தங்கராஜா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். இப்போதைய காலத்தை ஜெயம் தங்கராஜா சொன்னார். அதை நானும் விட்டுவெளியில் பார்த்தேன். சில மரங்கள் பூக்களுடன் நிற்கிறது, சில மரங்கள் ஆடை எல்லாம் கலத்தி கொண்டிருக்கிறது, சிலது அரையறக்காவாசியாக நிற்கிறது. இது காலத்தின் கோலம் என்று கூறி நானும் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் ஈசனண்ணா. மீண்டும் வணக்கம் மணியக்கா. வணக்கம் உறவுகளே. ஆம், 3 சமகால இலக்கியம். ஜெனரேஷன் அவர்கள் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதே வாழ்க்கையை அவர் தொடர வேண்டும். இன்பமான வாழ்வை தொடர வேண்டும். வாழ்வு, வாழ்வியல், வாழ்வின் முடிவு என்ற விடயங்களை பற்றி கவி தந்தார். நேவிஸ் பிலிப் அவர்கள் பணம், காசு பொருட்பட கையில் இருப்பதுதான் எனது, வரும் காசை நினைத்தால் அது எங்களுக்கு தோல்வி தந்தால் மனதை அதை தாக்கிவிடும் என்பதால் திட்டமிட்டு வாழ்வது நல்லது என்ற பொருள்பட இணைத்து கவி தந்தார். நண்பர் ஜெயம் தங்கராஜா அவர்கள் இயற்கை பற்றி விவரித்தார். தற்காலத்தில் இந்த மரங்கள், இலைகள், குலைகள் நடக்கும் மாற்றங்களையும் அதை அழகுபடுத்தி வகித்து தந்தார். இலைகள் தங்க நிறத்தில் தனது தாயதி மரத்தில் இல்லாது உதிரும் நிலையில் அந்த மரத்தின் நிர்வாண கோலங்களையும் எல்லாவற்றிற்கும் சூரியன் தான் காரணம் என்பதை இடையிடையே உணர்த்தி, உதிர்வும் உதயமும் வாழ்வுதான் என்பதையும் உணர்த்தி, உதிரும் நிலைக்கு தன் இனத்தின் துளிர் வரும் என்ற நிலை அறியாது எங்களுக்கு காட்சிகளையும் நல்ல பண்புகளையும் உணர்த்திக் கொண்டு எங்களுக்கு இயற்கை நற்குணங்களையும் நற்பயன்களையும் அளித்துக் கொண்டு இருக்கின்றது. அதேவேளை இலையும் குலையும் துளிரும் துணியும் என்பதை பற்றி தனது இரத்த துளிரையும் ஏந்திக் கொண்டு காட்ட முயன்றார். துளிர் எங்களுக்கு தெரியவில்லை. கவிஞர் பெருமகன் தான் கவி தந்தார். நன்றி. நன்றி அண்ணா, மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது சமகால இலக்கிய நேரம். நன்றி, வணக்கம். தொடர்வது குடும்பம் குவலையும், அதனை தொடர்ந்து பயனும் பகிர்வும் தொகுப்படுத்தி ஆனாலும்